வேலாயுதத்தை மேவி சமுத்திரத்தில் மாமரமாய் நின்ற சூர பத்மனை பிளந்து தேவர்கள் தங்கள் பொன்னுலகில் இனிது வாழுமாறு எல்லா உலகங்களையும் நொடிப்பொழுதில் சுற்றும் வலிமையும் வேகமும் உடைய சிறந்த மயிலை தாவிப் பறக்குமாறு செலுத்தி பொன்னிறமுடைய கிரௌஞ்ச மலையை பொடிப்படுத்திய போரை விளையாட்டாக உடையவரே, மதுராந்தகம் என்னும் திருத்தலத்தில் வட திருச்சிற்றம்பலம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே, இமவானுடைய திருமகளார் ஆகிய பார்வதி தேவிக்கு அவர் புரிந்த வழிபாட்டிற்கு உள்ளம் உருகி இடப்பாகத்தை தந்த ஏகம்ப வாணரும் பலவகையாகச் சுழன்று தாள வரிசையுடன் திருநடனம் புரிபவரும் சடைமுடியில் கங்கையை முடித்தவரும் ஆன்ம கோடிகளால் விரும்பப்படுபவரும் ஆகிய சிவபெருமானுக்கு சொல்லழியவும் செயலழியவும் உள்ளம் ஒடுங்கவும் மாறுபாடின்மை பெறவும் உரைத்தருளிய உபதேசத்தை சிறியவனாகிய அடியேனுக்கும் உபதேசித்து அருளினால் உருவாகும் தன்மை தேவரீருக்கு சிறிதும் குறைந்து போகுமோ? ஒருபோதும் குறையாது என்பதாக வாரியார் சுவாமிகள் பொழிப்புரையை அழகுற அமைத்து நமக்கு கொடுத்துள்ளார்.